Hello students, இப்போ நம்ம 8th standard science portion தான் பார்க்க போறோம். நம்ம 8th standard science portionல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபங்கை, அதாவது பாத்தீங்கன்னா பூஞ்சைகள் பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ வந்து ஃபங்கை சிங்குலர் ஃபங்கஸ் belongs to Thallophyta. ஸோ ஃபங்கைன்றது வந்து எது தாவரங்களோட பூஞ்சை வந்து Thallophyta பிரிவை வந்து சார்ந்தது. So its plant's body is not differentiable into its root, stem and leaf. So இதோட உடல் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தலை தனியா, வேர் தனியா, அப்புறம் வந்து உடம்பு தனியான்றது நம்ம பிரிக்க முடியாது. ஓகேவா? The plant body of the fungus consists of filaments like structure called hyphae. ஸோ இது வந்துன்னா நிறைய அந்த நீளமா இருக்கிற ஒரு ஃபிலமெண்ட்ஸ் மூலமா உருவானது தான் அந்த ஃபங்கை. அண்ட் இது வந்து பிரிக்கவே முடியாது நம்மளால. லைக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும். அது பார்க்க நல்ல ஃபிலமெண்ட்ஸா நூலா இருக்கும், நூல் மாதிரி இருக்கும். Several hyphae are arranged in a form of network called mycelium. ஸோ நிறைய இந்த பூஞ்சைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமல் பூஞ்சைகள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன சொல்றாங்க? மெசிலியம் அப்படின்னு சொல்றாங்க. The cell of the fungi are multicellular eukaryotic. ஸோ வந்து இந்த ஃபங்கையோட செல்லுங்கள்லாம் என்னன்னா மல்டிசெல்லுலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல செல்களால் ஆனது தான் மல்டி செல்கள். ஓகேவா? ஸோ மல்டிசெல்லுலர் யூகேரியாட்டிக்ஸ் அண்ட் சம் ஸ்பீஷிஸ் சில ஃபங்கைகள் வந்து என்னன்னா லைக் வந்து ஈஸ்ட். நம்ம ஈஸ்ட்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து பார்க்க நம்ம கடுகு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இந்த பன்னு பிரெட் எல்லாம் பண்றதுக்கு வந்து இந்த ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வெதப்பான தண்ணியில் போட்டு இதை ஆக்டிவ் பண்ணுவாங்க. சக்கரை போட்டு இது வந்து உயிர் பிழைத்து அதுக்கப்புறம் அந்த மாவுல கலந்தா மாவு உப்பி வரும்ன்றது ஒரே காரணத்தினால இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் வந்து என்னன்னா யூனிசெல்லுலர் அண்ட் யூகாரியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் வந்து சிங்கிள் செல்லர். ஸோ செல் வால் ஆஃப் ஃபங்கல் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால் சித்தின். ஸோ இதுக்கு இந்த பூஞ்சைக்கு இருக்கிற மேல் பகுதி தோல் இருக்கு பார்த்தா செல் வால் அப்படின்னு சொல்றது. அது வந்து என்னது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ஸ்வர்ண குழுக்கள் என்ற வேதிப்பொருட்கள் அது மூலியமா வந்து இது வந்து உருவாகுது. சித்தின்ற ஒரு பொருளால உருவாகுது. ஸோ the reserve food materials of fungi are glycogen and oil. ஸோ இது வந்து சேகரிக்கப்படுற ஒரு உணவுகள் என்னன்னா கிளைக்கோஜன் அண்ட் எண்ணெய், இது ரெண்டு தான் வந்து அது சேர்த்திருக்கும். ஸோ they have no starch because they have no chlorophyll pigments. ஸோ இதுல வந்து ஒரு பச்சை பசேன்னு எதுவுமே இல்லாதனால இதுகிட்ட போகாது. ஓகேவா? So they are heterotrophs. So heterotrophs are three types, namely parasites, saprophytes and cycnophytes. ஸோ வந்து இந்த இது வந்து ஹெட்ரோட்ரைட்டு வந்து 3 விதம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராசைட் அப்படின்னு இருந்தாலும் சொல்லணும்னா நோய் தொற்று அப்படின்னு சொல்லல, அதுதான் ஓன்றினிகள், மட்புணிகள் மற்றும் இணைப்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவது. ஸோ இது வந்து பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்க. பாராசைட்ஸ், saprophytes and cycnophytes. So some species of fungus lives as parasites. சில வந்து parasites வாழுது. They absorb food from the living organism. இது வந்து உயிர் வாழ்றதுக்கு இருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கும். With the help of special root called ஹாஸ்டீரியான்ற ஒரு ரூட் மூலியமா இருப்பாங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வேர்க்கடலை செடியில எப்படி வந்து டீக்கா நோய் பரப்புது. இது வந்து வேர்க்கடலை செடியில இலையில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓட்டியா அந்த மாதிரி கருப்பா இருந்துச்சுன்னா இது போய் டீக்கா டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இந்த ஃபங்கை இருக்குன்னு அர்த்தம். Some species of fungi live as saprophytes. They grow upon the dead and decay organic matters and get food from them. சில இந்த saprophytesன்றது செத்துப்போன உயிரினங்கள்ல இருந்து, செத்துப்போனதுல இருந்து இல்லை அழுகி போனதுல இருந்து இது உருவாகி சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு வந்து ரைசோபஸ் அப்படின்னு சொல்ற இது. Some species of fungi are living with algae mutual benefit relation. Some of them live symbiotically in the higher plants or roots called mycorrhizas. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து செடியில வந்து உயிருள்ள ஒரு செடியில இருந்து ஃபங்கை வர்றது தான் இந்த டீக்காட் நோய், வேர்க்கடலை செடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ் வந்து என்னன்னா செத்து போய் இல்லை அழுகி போன விஷயத்துல இதுல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது இது. அண்ட் இணைப்புயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் அதுலயும் இருக்கலாம், இதுலயும் இருக்கலாம், ரெண்டுத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கை are classified into different classes called fungi, myxocytes and வந்து யூனோசைட்ஸ். ஸோ
ஸோ இமோசைட்ஸில் வந்து 4 இருக்கு. ஒன்று வந்து கிளாஸ் 1 பைக்ளோமேட்ஸ், ஆஸ்கோமேட்ஸ், பேஷியோமேட்ஸ் அண்ட் டியோட்ரோமேட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபங்கையோட பூஞ்சைகள் வந்து மிக்சோசைட்ஸ் அண்ட் யூமைசைட்ஸ் அப்படின்னு ரெண்டா தெரியுது. யூமைசைட்ஸ் வந்து என்னது வகுப்பு வந்து பைக்கோமைசைட்ஸ் அண்ட் ஆஸ்மெடைஸ், பசிடியோமைசைட்ஸ் அண்ட் வந்து டியூடிரோமைசைட்ஸ். ஸோ இது வந்து 4 வகையில பிரிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இது. இது வந்து நம்ம வாழ்க்கை முறையில் வந்து எப்படி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உபயோகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபங்கை யூஸ்ஃபுல்னஸ் இன் மெனி வேஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கைஸ் அப்படின்னு. ஸோ வந்து இந்த பூஞ்சைகள் வந்து நமக்கு நிறைய விதத்தில் வந்து உதவி பண்ணுது. எதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலின் நோட்டோரியம் அண்ட் செப்ளோஃபைட்ஸ் which cures different diseases are obtained from fungi. ஸோ இந்த இந்த பூஞ்சையே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் செலுத்துறதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம குரோசன் அந்த மாதிரி போடுறோம்ல, அதெல்லாம் வந்து இது மூலயமா தான் பெனிசிலின் மூலியம் ஃபங்கை மூலியமா தான் வந்து இந்த பூஞ்சை மூலியமா தான் நமக்கு அந்த மாத்திரை வந்து தயாரிக்கிறாங்க. செல்போஸ் போன்ற நுண்ணிய பொருள்கள் பூச்சியில் தயாரிக்கப்படுகின்ற இது பல்வேறு நோய்களை மருந்து படுகிறது. ஸோ இது மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பெனிசிலின் நோட்டோரியம். இதுல இருந்து தான் வந்து இந்த மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க. And food. Mushroom contains rich protein and minerals. The most common edible mushrooms is agaricus. This is button mushroom. ஸோ நம்ம நல்லா வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் நல்லா சாப்பிடுவோம்ல, ஆனால் வந்து இந்த மஷ்ரூமே வந்து ஒரு ஃபங்கை தான். இது வந்து ஒரு பூஞ்சை தான். இந்த மஷ்ரூமே வந்து பூஞ்சை. நமக்கு தான் காளான்னா ரொம்ப பிடிக்கும், பட் இதுவே வந்து ஒரு பூஞ்சை. இந்த பூஞ்சை வந்து நம்ம உணவுக்கு நல்லா யூஸ் பண்ணுறோம், அப்படிதான் விஷயம். And next is vitamins. So fungus like Astabaya gossypi and Eropodium, which is used to produce the vitamin B2. So இது வந்து விட்டமின் ரைபோஃப்ளாவின். ஸோ இது வந்து விட்டமின் உருவாகிறதுக்கும் இந்த ஃபங்கை பூஞ்சைகள் வந்து உதவிகரமாக இருக்குது. ரைபோஃப்ளாவின் என்ற ஒரு விட்டமின் பி டூ வந்து உருவாகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மதுபானம், which is alcohol. Fungus like yeast contain enzymes, invertebrates, and zymes which ferments the sugar molasses into sugar alcohol. ஸோ இந்த ஆல்கஹால் அதாவது இந்த மதுபானங்கள்லாம் வந்து இந்த ஈஸ்ட் இருக்குல்ல, இந்த ஈஸ்ட் வந்து உள்ள ஊறி அது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம புளிச்சு போய் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆகி வர்றது தான் நம்ம வந்து தண்ணி அடிக்கிறோம். இந்த ஈஸ்ட் அண்ட் தண்ணின்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் உதவிகரமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பாய்.